இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாயா, நான் ஒரு அப்பாவா கேக்குறேன். உன்னோட கால்ல அடிபட்டு நிக்க கூட முடியாத நிலைமையில தானே நீ இருக்க. நடக்கவே 1 மாசம் ஆகும்னு டாக்டர் சொல்லிருக்காரு. உன்னால எப்படி ஆட முடியும் சொல்லு? இப்ப கூட ஒண்ணு கெட்டு போயிடல மாயா. போட்டியிலா வேணான்னு நான் அவங்கள கூப்பிட்டு சொல்லிடுறேன். இல்ல பெரியப்பா, அவளுக்கு எவ்வளவு ஆணவம் இருந்தா புவனாவும் அருந்ததியும் உங்ககிட்ட போட்டியில நாங்க ஜெயிச்சுட்டா டான்ஸ் ஸ்கூல்ல மூடிடுவீங்களான்னு கேட்டிருப்பாங்க. அத்தனை பேருக்கு முன்னாடி அவங்க உங்களை அசிங்கப்படுத்திருக்காங்க. நான் ஆடணும் ஜெயிக்கணுங்கிறத தாண்டி உங்களை அவமானப்படுத்தினவங்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கணும் பெரியப்பா. அதனாலதான் எப்பாடுபட்டாவது இந்த போட்டியில ஆடணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். அம்மாடி, மச்சானுக்காக நீ ஆடணும்னு நினைக்கிறது சரிதாம்மா. அதுக்கு முதல்ல உன் உடம்பு ஒத்துழைக்கணும்ல. மனசு உற்சாகமா உத்வேகமா இருக்கும். அதுக்கு சமமா உடம்பும் ஒத்துழைக்கணும்ல. உடம்பால முடியாம உன்னால எப்படிமா ஆட முடியும்? பெரியப்பாவுக்காக ஒரு நம்பிக்கையில போட்டியில கலந்துக்கிறேன்னு சொன்னேன். ஆனா என் உடம்பு விஷயத்துல நான் என்ன நம்பல, உங்க எல்லாரையும் தான் நம்புறேன். சீனு இருக்கான், தனா இருக்கான், அத்தை, பெரியம்மா, பாட்டி, இப்படி எல்லாரும் இருக்கீங்க. உங்க உதவியோட நான் எந்திரிச்சு நிப்பேன், நடப்பேன், ஏன் டான்ஸும் ஆடுவேன். நான் பிராக்டிஸ் பண்ணுவேன். நிச்சயமா போட்டியில கலந்துக்குவேன், போட்டியிலயும் ஜெயிப்பேன். பெரியப்பாவை அவமானப்படுத்தின அவங்களுக்கு நான் பதில் சொல்லியும் ஆகணும். உங்க எல்லாருடைய கைய பிடிச்சுக்கிட்டு நான் மறுபடியும் எழுந்து ஆடுவேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு.